அடுத்த 20 வருஷத்தில் இன்னொரு வேர்ல்டு சாம்பியனும் இந்தியாவிலேருந்து வர போகிறாங்க. எனக்கு ஒரு ஸ்கூல் தெரியும், வேலம்மாள் ஸ்கூல். அவங்க 8 கிராண்ட் மாஸ்டர்ஸ் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. அவள் நிறைய செஸ்ஸுக்கு சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒன்று. நிறைய ஸ்கூல்ஸ் இங்கே மாத்திரம் இல்லை, டெல்லியில், பெங்களூரில், ஹைதராபாத்தில். அதனால் பேரண்ட்ஸ்க்கும் முக்கியமாக இருக்குது இந்த முடிவு எடுத்துக்கணும், இந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலாக யோசிக்கிற போது செஸ் இருந்ததுன்னா நல்லதுன்னு. ஒலிம்பிக்ஸ் அது வேறு விஷயம். ஹோப்ஃபுல்லி இப்போ இந்த ஏஷியன் கேம்ஸில் செஸ் இருக்க போகிறது. ஹோப்ஃபுல்லி அதுலேருந்து ஒலிம்பிக்ஸில் போய் சேர்ந்து டெஃபினட்டாக ஃப்ளரிஷ் ஆக போகுது செஸ் அப்படிங்கிற கேம். ஹோப் ஸோ. நான் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனேன் 87. இப்போ 63 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ முதல்ல அந்த வித்தியாசம் தெரிஞ்சிடுறது. இப்போலாம் நம்ம அண்டர் 12 சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன், அண்டர் 14, அண்டர் 16 எல்லா கேட்டகரிஸ்லையும் நாமளாக ஒரு வருஷத்தில் 2-3 வேர்ல்டு சாம்பியன்ஸ் வச்சேன். நான் 87 வேர்ல்டு ஜூனியர் ஜெயிச்சும் போது நான் முதல் ஏஷியன் ஒரு உலக போட்டியை ஜெயிக்கிறது ஏஜ் கேட்டகரிஸில். இப்போ டெக்னாலஜி எல்லாம் எவ்வளோ கம்ப்ளீட்டாக செஸ்ஸாக மாற்றியாச்சு. நான் எல்லாம் செஸ் புக்ஸும் செஸ் கிளப்ஸில் வளர்ந்துட்டு மெதுவாக நானும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு பழகி. ஆனால் இப்போ எல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டாப் 10, டாப் 20 அதில் 2-3 பேர் இருக்கோம். ஒரு 50 வயசு கிட்டக்க. மிச்சவங்க எல்லாரும் 22, 23 அந்த மாதிரி. ஸோ அவங்களாம் இந்த புது உலகத்தில் வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் நிறைய யங்ஸ்டர் இப்போ 3 கிராண்ட் மாஸ்டர்ஸ் 12 வயசில் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வாங்கியிருக்காங்க. பிரக்னானந்தா, குகேஷ், நிஹால் சரீன் கொஞ்சம் பெரியவன் 14 வயசு. அதனால யங்கர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸால் இந்தியாவில் இப்போது we are now the 3rd or 4th team in the world செஸ்ஸில். ஸோ இந்த விஷயத்துலலாம் we have I think the most depth. இப்போ யாராவது வேறு ஊரில் கேட்டிங்கன்னா இன்னும் அடுத்த 20 வருஷத்தில் உலக சாம்பியனும் இந்தியாவிலேருந்து தான், திருப்பியும் இன்னொரு வேர்ல்டு சாம்பியனும் இந்தியாவிலேருந்து வர போகிறாங்க. இப்படி தான் பேசிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ இம்பேக்ட் இருந்திருக்கு. நிறையா ஓப்பன் டோர்னமெண்ட்ஸ்லாம் நடக்கும். அங்கெல்லாம் இந்தியன் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் மெஜாரிட்டி. ஸோ அந்த விஷயத்தில் இங்கே பாப்புலாரிட்டி கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஸோ ஒரு ஐகானிக்கான ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது. எப்படின்னா 2 கேம் நடந்துகிட்ருக்கோம், 2 செஸ் கேம் நடந்துகிட்ருக்கோம். அந்த பக்கம் மேக்னஸ் கால்சன் உட்காந்துருப்பாரு, இந்த பக்கம் நீங்கள் வேற ஒரு கேமில் இருப்பீங்க. பட் அட் ஒன் பாயிண்ட் நீங்கள் 2 பேருமே திரும்பி ஈச் த பொசிஷன் பார்க்குற மாதிரி ஒரு பிக்சர். நிறைய பேர் வந்து அது வந்து ரொம்ப வைரலாக போச்சு. வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்றாங்க. அண்ட் அவர் வந்து மேக்னஸ் கால்சன் உங்களை வந்து ஒரு ஐ ஓப்பனர், உங்களோட பொசிஷன்ஸ், உங்களோட கேம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய கேமிங் அண்ட் அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக எல்லா பிளேயர்ஸ்லேருந்து ஏதாவது கற்றுக்கலாம். என்ன இருந்தாலும் அவளும் வேலை செஞ்சுட்ருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் நல்லா ஆடுறதுக்கு முயற்சி செஞ்சுட்ருக்காங்க. அதனால் என்ன செய்ய பார்க்குறாங்க, ஏதாவது புதுசாக அதுலேருந்து ஏதாவது நான் எடுத்துக்க முடியுமான்னு பார்த்துட்டே இருப்போம். அது மாத்திரம் இல்லை, என்னதாலும் செஸ் பிளேயராக இருக்கிறதுக்கு ஒரு ஃபேனாகவும் இருக்கணும். ஸோ அந்த சரி ஒரு ஆட்டம் நடக்கிறதா, என்ன நடக்கிறதுன்னு பார்க்க அந்த கியூரியாசிட்டியும் இருக்கும். ஆனால் இப்போ கால்சன் ஆடுற விதம் நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு. எல்லா இடத்துலையும் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்க முடியுது அவரால். நானும் எவ்வளோ அதுலேருந்து ஏதாவது கற்றுக்க முடியறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன்.